ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சர்வைவர் மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். போன வீடியோவும் சர்வைவர் மூவி தான், இந்த மூவியும் சர்வைவர் மூவி தான். என்னடா தொடர்ந்து 2 மூவி இதே போறன்னு கேட்காதீங்க. படம் பார்க்க நல்லா இருக்கும். நம்ம அடுத்த வாட்டி வேற ஹாரர் மூவியா போடுவோம். இந்த கதையோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தங்களோட வெக்கேஷன், அதாவது ஹனிமூனை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற நாட்டில் இந்த பலூன்லாம் ஒன்று போவோம்ல, மேலே பேராஷூட் மாதிரி ஒரு பலூன், அதில் ஏறி ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போகிறாங்க. பட் ஆனால் அங்கே நடந்த ஒரு விபத்தால் அவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் சூப்பராக எடுத்திருப்பாங்க. படம் இப்போ ரீசெண்டாக 2026 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரூ பிளஸ். இந்த படம் தமிழில் கிடையாதுங்க. ஓகே, இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்டோரி ஃபாக்ஸ் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய பில்டிங்கை தான் காட்டுறாங்க. இது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒருத்தவன் அவனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவன் அந்த கம்பெனியை எடுத்து நடத்தணும் போல இருக்கு. அதுக்காக அக்ரிமெண்ட் சைனை போடுறான். அங்கே உள்ளவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டா இவன் இருந்தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் ஜாக். இவன் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கள பாதி பேர் வேலையை விட்டு நீக்கிட்டான். வயசானவங்க யாரும் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் பார்த்து அங்கே ஒரு வேலை பார்க்குற ஒரு பையன் தாங்க, இதாட்ட நான் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், என்னை வேலையை விட்டு எடுத்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க, அவனும் இல்லைப்பா ஒன்றா தூக்க மாட்டேன், நீ இளஞ்சிட்டு நீலாம் யூஸ் ஆவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் வெளிலேருந்து ஒரு வயசான நபர், எதுக்கடா என்னை கம்பெனி விட்டு தூக்குனேன், நான் உங்கள் அப்பா காலத்துல இருந்து உனக்கு கம்பெனிக்காக நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன், என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கண்ணை எடுக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், சார் நான் சொல்கிறத கேளுங்க, கம்பெனி லாஸ்ட்டில் போயிட்டுருக்கனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை சுட்டு கொண்டுட்டீங்கன்னா எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சு, பட் ஆனால் குழந்தை கூட நிற்கல சார், அபாஷன் ஆகிட்டு உங்களுக்கு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்ச. பட் நான் இதை கேட்ட ஆஃப் பண்ண அந்த ஆளும் கண்ணை கீழே இறக்குற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோவும் கண்ணை மூடிட்டு இவன் சுட்டுருவான், நம்ம செத்துருவோம் நினச்சிட்டு இருப்பான். பட் புல்லட் சவுண்ட் கேட்குது. என்னடா நம்ம ஹீரோ சாவலியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசான நபர் அவருக்கு அவரே சுட்டு கொண்டுகிட்டாருங்க. அதோட சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ தான் ஃபோன் அடிக்கிறான். யாருக்குன்னா அவனோட ஒய்ஃபுக்கு தான். ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா இவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இவ பேர் பார்த்தீங்கன்னா எம்பி. இவளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக நிறைய டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருப்பா. பட் ஏன்னா அந்த கரு களைஞ்சிடுச்சுங்க. இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. புருஷங்காரன் கால் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ தாங்க. இதாட்டம் இந்த சம்பவம் நடந்துடுச்சு, நம்ம இங்கே இருக்க தேவையில்ல, கொஞ்ச நாள் நம்ம ஃபீல்ட் ட்ரிப்பு வெக்கேஷன் போகலாம், ஹனிமூன் செகண்ட் ஹனிமூன் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, என்னைக்கு போகிறோம் சொல்ல நம்ம ஹீரோவும், நாளைக்கே நான் வந்துடுறேன் ரெடியாயிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி ஓகே சொல்லிட்டு பொட்டு படிக்கலாம் பேக் பண்ணிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறா. அன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பாரில் உட்காந்துட்டு இந்த கஷ்டத்தில் நினச்சி சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு தாங்க. அவள் பார் டெண்டர் கிட்ட போயிட்டு இதாட்ட எனக்கு சரக்கு விட்றான்னு சொல்லிட்டு சண்டை போட. பட் ஏன்னா பார் டெண்டரும் இல்லை மேம் உங்கள்கிட்ட காசு இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், சரி ஓகே மேம் நான் வாங்கி கொடுக்குற சரக்கு இங்கே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, இந்த லேடியும் எனக்கு ஒரு ஷாம்பைன் வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அவனோட பேரை சொல்கிறான். என்னோட பேர் ஜாக், உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு என் பேர் ஜூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பட் ஏன்னா நம்ம ஹீரோ சாதாரண ஷாம்பெயின் ஆளுங்க, இருக்கிறதுலே விலை அதிகமான ஷாம்பெயினை வாங்கியிருக்கான். இதை பார்த்து இந்த பொண்ணு, சரி ஓகே நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரொம்ப பணக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் தற்பெருமை வேணால் எடுத்து விட்றான், நான் இவ்வளோ பெரிய கம்பெனியை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு நைஸாக நம்ம ஹீரோ கிட்ட போட ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ண பார்க்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோ பெரிய பணக்காரன்ல, அதனால கரெக்ட் பண்ண பார்க்கும்போது பட் ஏன்னா நம்ம ஹீரோவும் இல்லை எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் நல்லா என்னை பார்த்துக்கிறா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ கூட அவளுக்கு எனக்கும் குழந்தை பிறக்க போகிற இருந்துச்சு, பட் ஏன்னா அது அபாஷன் ஆகிடுச்சு, அதனால தான் நாங்கள் இன்னொன்று செகண்ட் ஹனிமூன் பிளான் பண்ணியிருக்கோம், நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத டீட்டெயில்ஸ்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு சரி ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எந்த ஊர் போகிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் இவனும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லானது, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பெயினை குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு கிடக்க. மறுநாள் காலைல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காரில் ஜாலியாக அவங்க ஹனிமூனை என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒரு மெசேஜ் வருது. அதில் என்ன வருதுன்னா, நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோவும் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆப்போசிட்டில் இது யார் தெரியுமா, அந்த ஜூலிங்கிற பொண்ணு தாங்க. தலைவன் நேற்று நைட்டு இந்த போதையில் என்னமோ பண்ணியிருப்பான் போல இருக்கே, அவ்வளோ இதாட்டா சைலன்ஸாக எக்ஸ்பென்சிவாக நேற்று பண்ணீங்களா, அதுக்கான காசு ரெண்ட் யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் என்ன சொல்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மெசேஜ் பண்ண,
அப்போனன்ட்ல இருந்து மெசேஜ் வருது, இதாட்டம் 5 லட்சம் யூரோஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வர. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அப்பெல்லாம் கொடுக்க முடியாது, நீ யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப ஆரம்பிக்க. பட் ஆனா அந்த பொண்ணு இதாட்டம் நீ கொடுக்கலன்னா நான் இதை வெளில சொல்லுவோம், உன் வயசுக்கு முன்னாடி இதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க. பட் ஆனா நம்ம ஹீரோவை ஏதோ இருந்தாலும் லாயர் கிட்ட பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. ஹோட்டல் நைட்டு டின்னர்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை எடுப்பாம இருங்க, ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இதாட்டம் ஞாபகம் இருக்கா, நீங்க என்ன ஜாலியாக என்ஜாய் பண்றீங்களா, எந்த இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வர பார்த்து இவ அதிர்ச்சி அடைய டக்குன்னு பின்னாடிலேருந்து இவ ஒய்ஃப் வரதை பார்த்தோன்னா அதை மறைச்சிடுறான், டிலீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பட் ஏன்னா நம்ம ஹீரோயின்க்கு இதில் விருப்பம் இல்லை. சரி ஓகே நம்ம லேட்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டுறான். மறுநாள் காலையில் இவங்க ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. என்ன இடம்னா இந்த பலூன்லாம் பறந்து அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பேராசூட் மாதிரி ஒரு பலூன், அந்த பலூனில் ஏறுறதுக்காக போகிறாங்க. அங்க ஒருத்தவன் கேப்டன், அவன் பேரு பாத்தீங்கன்னா ஹாரி. அவன் இதாட்ட சொல்றான், 2 ரூல்ஸ் நீங்க கடைபிடிக்கணும். முதல் ரூல்ஸ் என்னன்னா சிகரெட், இந்த போதை பொருள் எதுவுமே நம்ம எடுத்துட்டு போக கூடாது. அது மட்டும் இல்லாம 2வது ரூல் என்னன்னா, உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஹைட்டு பத்தா பாக்கியம், ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் குறைகள், ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லைன்னா சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி மேலே போயிட்டோம்னா கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிளம்ப போவாங்க. பட் பின்னாடிலேருந்து ஒரு கார் வருது, ப்ளூ கலர் கார். அதுலேருந்து யார் இறங்கினானா இந்த ஜூலியா பொண்ணு தாங்க. நம்ம ஹீரோ பார்ல பார்த்த அந்த பொண்ணு டேரெக்டாக இவனை ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கே வந்துடுச்சு. தெரியாத மாதிரி இதாட்டம் அந்த இடத்துக்கு வர. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் பரவாயில்லமா நம்ம நாளைக்கு போய்க்கலாம், வானிலை வேற சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப ஆரம்பிக்க. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் என்னங்க வானனா நல்லா இருக்கு, மழை பெய்யற மாதிரி ஒரு இடமும் தெரியல, இது விட்டா வேற வழியே கிடையாதுங்க, நம்ம என்ஜாய் பண்றத இந்த பலூன்ல நம்ம போய் ஆகணுங்க சொல்லிட்டு ஒய்ஃப் கன்வின்ஸ் பண்ண. சரி ஓகேவா போலாம் சொல்லிட்டு இருக்க. அந்த ஜூலியாங்கிற பொண்ணும் நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த ஹேரிங்கிற கேப்டனும் சரி ஓகே 4 மூலையில போய் நில்லுங்க நம்ம வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஆன் பண்ண மேல நெருப்பு பாற ஆரம்பிக்க. அந்த ஹீட்டான காத்து மேல போன உடனே அந்த பலூன் கொஞ்சம் கொஞ்சமா மேல எழும்ப ஆரம்பிக்குது, ரொம்ப ஹைட்டுக்கு போக ஆரம்பிக்குது. சைடுல அந்த வாக்கி டைக் ஒன்று இருக்கும், அதுல தான் ஹைட் மெஷர்மெண்ட்டும் இருக்கும். இதாட்ட ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் கூட அதில் கேட்டுக்கலாம். இதாட்டம் அந்த கேப்டனும் இதாட்டம் நாங்கள் இந்த இடத்துல பறக்கிறோம், எங்கேயாச்சும் ஃப்ளைட் ஏதாச்சும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் சரி ஓகே நம்ம என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு கேப்டன் அங்கே ஷாம்பெயின் பாட்டில்ஸ்லாம் நிறையா இருக்கும், அதை எடுத்து ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க. சூப்பராக கத்தி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்க. அந்த கத்தியை இந்த ஜூலிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பார்க்கும். அதோட ஷாம்பெயின் எடுத்து எல்லாரும் குடிச்சிட்டு இருக்க. சரி ஓகே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜூலியா பொண்ணு எல்லாரும் உங்களோட விருப்பத்தையும் உங்களோட டீட்டெயில்ஸையும் சொல்ல இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க என்ன வேலை பார்த்தாங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கேப்டன் கிட்டையும் அந்த பொண்ணு கேட்கும், இதாட்ட நீங்க என்ன வேலை பார்த்தீங்க, எங்களுக்கு பறக்க தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த கேப்டனுக்கு இதாட்ட நான் கடற்படையில வேலை பார்த்தேன், காத்து எந்த திசையில வீத்தும் அப்படி எல்லாமே எனக்கு தெரியும், அதனாலதான் இதுல நான் ஒரு 20 வருஷத்துக்கிட்ட இந்த பலூன்ல நான் பறந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் பாட்டு பாட போறேன்னு சொல்லிட்டு அந்த மலை மூட்டு மாதிரி இருக்கும், கீழே ஃபுல்லா மலை, அந்த மலையிலேருந்து கத்த ஆரம்பிக்க இவர் பாட்ட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எமி பொண்ணு பாட ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்குது, அந்த எஃப் அடிக்க ஆரம்பிக்குது அந்த சவுண்ட். அதே நேரத்துல இந்த ஜூலி பொண்ணு கத்தும் பாருங்க, கத்துற சீன் பாத்தீங்கன்னா உயிரை விட்டு கத்துற மாதிரி அழுகுற மாதிரி கத்தும். இதை பார்த்து எல்லாரும் திகச்சு நிக்க. பட் ஆனா அந்த ஜூலியா பொண்ணு இல்லைங்க சும்மா தான் கத்தி பார்த்தா மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி ஓகே வாங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் இந்த ஜூலியா பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா, நம்ம ரொம்ப ஹைட்ல இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும் போது ஆமா நம்ம ரொம்ப ஹைட்ல இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே இங்க ஏதாச்சும் ஒரு நடந்துச்சுன்னா ஹெல்ப்புக்கு யாரும் வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூலியா பொண்ணு சொல்ல. இதை கேட்ட யாரும் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே எங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எம்மி பொண்ணு கேட்க. நம்ம அந்த ஜூலியா பொண்ணும் சரி ஓகே 2 பேரும் ஒன்றா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சு மலைக்கு பின்னாடி அழகான போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல இந்த ஜூலியா பொண்ணு கேப்டன் ஹாரி கூட எனக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போனை கொடுக்கும் போது ஒரு விஷயத்த டைப் பண்றா. அதுல என்ன டைப் பண்றானா, இது அட்டை எனக்கு நீ கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துட்டுன்னா நீங்க இங்க இருந்து 2 பேரும் உயிரோட போகலாம், இல்லைன்னா போக முடியாதுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நம்ம ஹீரோட்ட கொடுக்க. நம்ம ஹீரோவும் அதை பாக்குறாங்க, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே நேரத்துல போட்டோவை எடுத்துட்டு கையில கொடுத்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி சைட்ல போய் நிக்க. கரெக்டா அந்த மலை இடிக்கிற மாதிரி வருமாங்க. இதை பார்த்து இவங்க 4 பேரும் பயப்பட ஆரம்பிக்க 3 பேரும். பட் எனக்கு கேப்டன் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, டக்குன்னு அந்த கேஸ் ஆன் பண்ண நெருப்பு செம ஸ்பீடா எரிய ஆரம்பிக்குது. அந்த பேராஷூட் அந்த பலூன் பாத்தீங்கன்னா அந்த மலையை தாண்டி அந்தாண்ட இறங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்துல இந்த ஜூலியா பொண்ணு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இதாட்டம் ஹீரோவை பார்த்து நீ என்னப்பா சீக்கிரம் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சொல்ல ஆரம்பிக்கும் போது இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு என்ன முடிவு எடுக்கணும் நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல. நம்ம ஜூலியா பொண்ணும் ஹஸ்பண்டுக்கு தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல இங்க இருக்கிற இடத்துல ஒரு பருந்து வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணும் பாருங்க. இதை பார்த்து எல்லாரும்
பயப்பட ஆரம்பிக்க. பட் ஏன்னா அந்த கேப்டனும் இல்ல நம்ம ரொம்ப ஹைட்ல இருக்கோம், அதனால தான் இப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கும்போது கேப்டனும், "பா இங்கலாம் சண்டைலாம் போடாதீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியல. அது மட்டும் இல்லாம இந்த காற்று மாசடையாத காற்று. இதனால ரசிச்சு சுவாசிங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல அந்த பொண்ணு ஜூலி பொண்ணு, "இல்ல நீங்க கீழே இறக்குங்க பலூன" அப்படின்னு சொன்ன உடனே இந்த கேப்டனும், "இல்லம்மா இப்பலாம் இறக்க முடியாது. நம்ம 1/2 மணி நேரம் கழிச்சு தான் இறக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப கீழே இறங்கணும்னா ஃபுல்லா மலை மூடு தான். நமக்கு அடிபட்ட சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போதைக்கு இறக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு சொல்ல, இத பார்த்த அந்த ஜூலியா பொண்ணு இதாட்டம் நம்ம ஹீரோவை பத்தி தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதாட்டம், "உன் புருஷன் யாருன்னு தெரியுமா? உன் புருஷன் ஒன்றும் உத்தமம் கிடையாது. நேத்து எனக்கு ஷாம்பைன் வாங்கி கொடுத்து என்கிட்ட ஒண்ணா இருந்தான்" அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த நம்ம ஹீரோயினு, "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த ஜூலியா பொண்ணு, "ஆமா, உன் புருஷன் என் கூட ஒண்ணா இருந்தான். அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ என்னை ஏமாத்திட்டான்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும், இல்ல அவ பொய் சொல்றா. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. நேத்து என்னமோ சாம்பியன் வாங்கி கொடுத்தா, அது உண்மைதான். பட் ஏன்னா அப்பெல்லாம் நான் அவ கூட இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஏன்னா இந்த ஜூலியா பொண்ணு, "எனக்கு தெரியும். அவனோட வயித்துல ஒரு மார்க் இருக்கும். அது எனக்கு தெரியும். அந்த இடத்துல தையல் போட்டுறாங்க பாருன்னு" சொல்லி ட்ரெஸ்ஸை தூக்க நம்ம ஹீரோவும் அதை மறைப்பான் பாருங்க. இதை பார்த்த நம்ம ஜூலியா பொண்ணு, "ஆமா, உனக்கு அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு அது எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும், "இல்லம்மா, ஏதாச்சும் ஆன்லைன்ல நம்ம போட்டோ அப்லோட் பண்ணிருப்போம்ல, அதுல ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட ஹவாயில கூட போட்டோ எடுத்தோம்ல, அதுல கூட நான் ட்ரெஸ்ஸே போடாம தான் இருந்திருப்பேன். அதை கூட Facebook Instagramல அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை இந்த பொண்ணு பார்த்திருப்பா. அதை வச்சுதான் சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ என்கிட்ட பிளாக்மெயில் பண்றா. இந்த காசு வேணுமா இவளுக்கு, அதனால நம்ம கிட்ட பிளாக்மெயில் பண்றா. இவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஜூலியா பொண்ணு, "நான்லாம் உன்னை ஃபாலோ பண்ணவே இல்லப்பா. நேற்று என்கிட்ட என்ன பண்ணியோ அதுக்கான காசு தான் அவன்கிட்ட கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கேட்கறான். "இதாட்ட நீ யாருடி?" அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அந்த ஜூலியா பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. "இதாட்டா, உங்க கம்பெனில தான் எங்க அப்பா வேலை பார்த்தாரு இத்தனை வருஷமா. உங்க அப்பா கீழே உங்க கம்பெனி வளர்றதுக்கு காரணமே எங்க அப்பா தான். பட் ஆனா எங்க அப்பா ஒன்னால தான்டா செத்தாரு. நீ எதுக்குடா ஒரு வேலையை விட்டு தூக்குன" அப்படின்னு சொல்லும் போதா தெரிஞ்சுது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காருல்ல நம்ம ஹீரோவால, அவரோட புள்ள தாங்க இந்த ஜூலியா பொண்ணு. இதெல்லாம் கேட்டா நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியல. "நான் வேணும்னே உங்க அப்பாவை கொலை பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜூலியா பொண்ணு நம்பவே மாட்டாங்க. "நீ தாண்டா எங்க அப்பாவோட சாப்பிட்டே காரணம்" சொல்லிட்டு நிக்க. அதே நேரத்துல இந்த பக்கத்துல அந்த ஹைட் மெஷர் பண்ற அந்த பேராஷூட் பலூன்ல இருந்து இண்டிகேட் ஆரம்பிக்கும். இதாட்ட 12,000 அடிக்கு மேல போயிட்டு இருக்கும். ஹைட் ரொம்ப அதிகம் சொல்லிட்டு காட்ட, இதை பார்த்த இந்த கேப்டன் ஹேரியும் ஹைட்டை கம்மி பண்றதுக்காக ஒரு சைடு அந்த ஒயிட் கலர் கயிறை இழுத்தா அந்த பேராஷூட் காத்து மேல போயிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கும் பொழுது, இதை பார்த்த இந்த ஜூலியா பொண்ணு, "என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல ஹைட்டை ரொம்ப ஆயிட்டு இருக்கும், அதனால கீழே இறக்குறதுக்கு செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு, "அப்பெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த அந்த கத்தியை புடுங்கிட்டு நம்ம ஹீரோ குத்துறா மாதிரி வர. இதை பார்த்து எல்லாரும், "சரி நாங்க ஒண்ணு பண்ணல, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல இந்த கேப்டனும் வாக்கி டாக்கி எடுத்து ஹெல்ப்புக்காக வாக்கி டாக்கி கால் பண்ணும்போது கரெக்டா இந்த பொண்ணு அந்த வாக்கி டாக்கியோட கேபிளை கட் பண்ணி விடுவாங்க. இதை பார்த்து எல்லாரும் கத்த ஆரம்பிக்க. அப்பதான் அந்த கேப்டன் சொல்றான், "இதாட்டா நம்ம ரொம்ப ஹைட்ல போயிட்டு இருக்கோம், மேலே போயிட்டோம்னா ஆக்சிஜன் கிடையாது, நாம எல்லாரும் செத்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்க. அதே நேரத்துல நம்ம கேப்டனும் நம்ம ஹீரோவும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு கையில இருந்த கத்தியை வாங்க ட்ரை பண்றாங்க. பின்னாடி ஒரு கோடாலி மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை அந்த பொண்ணு கழுத்துல வச்சுக்கிட்டு கத்தியை வாங்குறாங்க ஒரு கட்டத்துல கையெல்லாம் தட்டி. பட் ஏன்னா அந்த கோடாலி அவ கைக்கு வந்துருச்சுங்க. அந்த கோடாலி வச்சு பக்கத்துல அந்த கேஸ் போயிட்டு இருந்த ஓசை அடிக்க ஆரம்பிக்க, அதுல இருந்து கேஸ் வெளிவர ஆரம்பிக்குது. கரெக்டா இவங்க 2 பேரும் மேல தூக்க, அந்த கம்பி அடிச்சு மேல ஒரு கேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டர்பைன், அது அடிச்ச உடனே மேல நெருப்பு வர ஆரம்பிக்குது. இதே நேரத்துல கீழே கேஸ் ஓப்பன்ல இருக்குல்ல, அந்த நெருப்பு இதுல பட அந்த கெட்டமே எரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்துல யார் இருந்தா, அந்த ஜூலியா பொண்ணு தானே இருந்தா. அந்த ஜூலியா பொண்ணு மேல ஃபுல்லா நெருப்பு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல கேப்டன் அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வச்சிருப்பாம்பல இருக்கு, அதை வச்சு மேல உள்ள தீயவும் இந்த பொண்ணு மேல பட்ட அந்த தீவை அணைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு மேல ஒரு கோட்டை போட்டுட்டு இருக்க. பட் ஏன்னா அந்த பொண்ணோட மூஞ்சி ஒரு சைடை எரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல சரி ஓகே ரொம்ப ஹைட்டா போயிட்டு இருக்கும். அந்த கயிறை பிடிச்சி இழுத்தா பலூன் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கயிறு கட்டா இருக்குங்க. இப்ப நடந்த தீ விபத்துல அது கட்டா இருக்கு போல இருக்கு. சரி ஓகே நான் இதை எப்படிச்சு இழுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கேப்டனும் மேல ஏறி நின்றுகிட்டு அந்த கயிறை எடுப்பாம இருங்க. கரெக்டா கொஞ்சம் மேல உள்ள பலூன் மேல போயிட்டு கேப் உண்டாகி அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். பட் ஏன்னா அந்த கயிறு நழுவி சரி ஓகே சொல்லிட்டு திருப்பிட்டு இன்னொரு வாக்கி அதை தொட போவா பாருங்க. கரெக்டா கீழே இருந்த அந்த ஜூலியா பொண்ணும் என்ன பண்ற திசையை மாத்தக்கூடாது, ஹைட்டு கம்மியாக்காதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க. பட் ஏன்னா தடுமாறி அவன் மேலே இருந்து கீழே விழுவான் பாருங்க. கீழே விழுந்தவன் கத்திக்கிட்டு கீழே வந்து கீழே மலையும் கிட்டதானே மலையில அடிச்சு அவன் பீஸ் செத்துருவான் பாருங்க.
இதை பார்த்த இவங்க 3 பேருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல. நம்ம ஹீரோவும் எதுக்கு அவனை கொன்ன, நீ தான் அவனை கொன்ன அப்படின்னு சொல்லல. பட் ஏன்னா இந்த ஜூலியா பொண்ணும் நான் ஒன்னும் அவனை கொல்லலாம் பார்க்கல, நான் தடுத்தேன் தான். பட் ஏன்னா அவன் தான் கீழே விழுந்து இறந்துட்டான், இது வெறும் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பட் ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பெரிய ஆபத்தே இருந்தது. என்னன்னா அந்த பலூனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பலூன் போக போக ஹைட்டா ஏறிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த இடத்துல ஆக்சிஜனும் கிடையாதுங்க. 3 பேரும் மயங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஜூலியா பொண்ணு மயங்கிட்டாங்க சுத்தமா. பட் ஏன்னா இந்த எம்மி பொண்ணு நம்ம ஹீரோ மயக்கம் ஆகலங்க. அரை துக்கத்திலையும் அரை மயக்கத்திலையும் என்ன பண்றனா, கீழே ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறு எடுத்துட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறா. அந்த கயிறு எப்படியாச்சும் எட்டி பிடிக்கலான்னா பாப்பா. பட் ஏன்னா அவளுக்கு ஆக்சிஜன் பத்தாம அவளும் மயங்க ஆரம்பிப்பா பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கையை விட ஆரம்பிக்க. பட் டக்குன்னு ஒரு கட்டத்தில் முழிப்பா பாருங்க. கரெக்டாக அந்த கம்பியை பிடிச்சிருவா. அந்த இடத்துல எக்கி மேலே உள்ள அந்த கயிறையும் பிடிச்சி அதில் நல்லா டைட்டாக அந்த கயிறை இறுக்கி கீழே இழுக்க ஆரம்பிப்பான் பாருங்க. மேலே அந்த பேராஷூட் கேப் ஓப்பன் ஆக பேராஷூட் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டு குறைய ஆரம்பிக்குது. கீழே அந்த கயிறை பிடிச்சி இழுத்து கீழையும் கட்டிடுறா, இதாட்டம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அரை மயக்கத்தில் கிடக்குறான். நம்ம ஹீரோயின் அவனை தட்டி அவனை உசிப்பட அவனை மூழ்கிக்கிறான். என்ன நடந்ததுங்க அப்படின்னு சொல்ல இவளும் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவ ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம ஹீரோ இல்லை அவள் இங்கே இருக்கக்கூடாது, அவளை பிடிச்சி கட்டி போடணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிடந்த ரோப்பெல்லாம் எடுத்து அவள் கையையும் கலையும் கட்டி அவள் வாயை பிடிச்சி துணியை போட்டு கட்டிடுவாங்க. அவள் கத்துவா. பட் ஏன்னா இவங்க 2 பேரும் கண்டுக்காம இருக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் ஃபோனை எடுத்து காட்டுறான். இதாட்டம் நம்ம ஹவாய் போயிருந்தோம்ல, அங்கே எடுத்த ஃபோட்டோவை பாரு, அந்த ஃபோட்டோவிலேயே இந்த தழும்பு இருந்திருக்கு. இந்த தழும்பை பார்த்து தான் அவள் என்னை பிளாக் பெயிண்ட் பண்ணுறான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் நம்புறாங்க. இதாட்டம் நம்ம புருஷன் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப. அதே நேரத்திலேயே பெரிய முன்னாடி ஒரு மலை முகடு இருக்கும். இந்த பேராஷூட் பலூனில் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எரியவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா கேஸ் போஸும் கட் ஆயிருக்கு, அந்த நெருப்பும் பத்திக்க மாட்டுது. அந்த ஃபயர் ரெசிஸ்டேஷன் அடிச்சதுனால ஒரு கட்டத்தில் சரி ஓகே வெயிட்டெல்லாம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 4 கேஸ் சிலிண்டர் இருக்கும். அது ஒவ்வொன்றா கீழே தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏன்னா ஹைட்டு மட்டும் ஏறவே மாட்டேது. அந்த மலையில் போய் முட்டுற மாதிரியே போகுது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவும் இல்லை இந்த பொண்ணு தூக்கி போட்டுருவோம், இவன் நமக்கு ஆபத்தானவ தானே அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் நல்லவதாங்க. இல்லை அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவளெல்லாம் தூக்கி போட விடான்னு சொல்ல. ஒரு கட்டத்தில் அந்த பலூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டு ஏற ஆரம்பிக்குது. பட் ஏன்னா அந்த மலையில் ஒரு சைடாக முட்ட ஆரம்பிக்கும் போது அந்த பலூன் அந்த மலையை தட்ட ஆரம்பிக்குது. அந்த பலூன் அந்த மலையில் சுட்டிக்கிட்டே போக பட் ஏன்னா ஷார்ப்பான ஒரு மலை கல்லில் பார்த்தீங்கன்னா அந்த பலூன் இடிச்சு பலூனில் பாதி பக்கம் டேமேஜ் ஆகிடுச்சிங்க, கிழிஞ்சு தொங்க ஆரம்பிக்குது. பட் ஏன்னா அந்த உயிர் தப்பிச்சுட்டாங்க. அந்த மலையை விட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க. சரி ஓகே நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம், இந்த ஃபயர் இதை எப்படி வச்சு ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் அதே நேரத்துலேயே அந்த பலூன் எந்த சைடு போகுதுன்னா ஃபுல்லாக மேகம் இருக்கிற சைடு போகுது. அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே என்ன நடக்குது பக்கத்தில் உள்ள ஆளை கூட பார்க்க முடியாத அளவுக்கு மேகம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஜூலியா பொண்ணு என்ன பண்ணுறேன்னா பக்கத்தில் கத்தி இருக்கும், அந்த கத்தியை இவ எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவளை பார்த்து திட்டும் போது அவளும் கரெக்டாக அந்த கத்தி எடுத்து வந்து நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல ஒரு குத்த. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தடுக்க ஆரம்பிக்கிறா. இதாட்டம் என் புருஷன் தப்பே பண்ணியிருந்தாலும் எதுக்கு அவனை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு காசு தானே வேணும், நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜூலியா பொண்ணை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்க. பட் ஏன்னா அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கத்தியை கீழே போட போவா. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை வாங்க அதே நேரத்துல பின்னாடிலேருந்தே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா அந்த சிலிண்டர் அந்த ஃபயர் ரெஸ்டியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது எடுத்து அந்த ஜூலியா பொண்ணு நட்டு மண்டையில அடிக்க அந்த ஜூலியா பொண்ணு கீழே விழுவா பாருங்க. அவள் அடிச்ச அடியிலே ஸ்பாட் அவுட்டுங்க, கண்ணெல்லாம் மேலே சொருகி அவள் அப்படியே இறந்துடுறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் எதுக்குடா அவளை அடிச்சா, அவளை எதுக்குடா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் நம்ம பாதுகாப்புக்காக தான் அவளை இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல. சரி ஓகே உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை உடம்புலேருந்து ரத்தம் தொரத்தொரன்னு ஊற்றுதுங்க. இதை பார்த்து இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் அடைக்கலான்னு பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பக்கத்தில் கயிறு இருக்கும், துணி இருக்கும், அதை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பலூனோட ஹைட்டும் கம்மியாக ஆரம்பிக்குது. அந்த பலூனில் கிழிஞ்ச பகுதி இன்னும் கொஞ்சம் கிழிய ஆரம்பிக்குது காற்று அடித்ததுனால. சரி ஓகே இந்த பலூனை எப்படிச்சும் நம்ம ஆன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த கேஸ் ஒன்று இருக்கும், இங்கே இருக்கும் இன்னொரு சிலிண்டர் மட்டும் இவங்க தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கேஸ் சிலிண்டரை கனெக்ஷன் கொடுத்துட்டு மேலே பர்னர் ஆன் பண்ணா. பட் ஏன்னா அந்த லைட்டர் அடிச்சு அது ஆன் ஆக மாட்டேது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அங்கே எல்லாம் கிடந்தா ஒரு லைட்டர் ஒரு கன்று ஒன்று இருக்கு, அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோ மேலே அடிச்சுக்கிட்டு அந்த பர்னர் ஆன் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சிக்கும். நெருப்பு பிடிச்சிட்டு அந்த பேராஷூட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்குது. பட் ஏன்னா மலை ரொம்ப கிட்டக்க வந்துடுச்சு, அந்த மலையில் இடிக்க போகிற தருணம். பட் ஏன்னா இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஒரு பேக் ஒன்று இருக்குங்க, அந்த பேக்கை தூக்கி கீழே போட அதுலேருந்து ஒரு ஜவுத்தால் பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த மலையை ஒட்டி சைடாக பறந்து போகும். இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் இல்லை இந்த இடத்துல காற்று திசை மாறுது, கீழே மட்டும் மலையை ஒட்டி போட்டு காற்று நம்ம பலூனை சீக்கிரம் கீழே இறக்காமனு சொல்லிட்டு
அந்த பர்னரை ஆஃப் பண்ணிட்டு மேலே உள்ள அந்த ஒயிட் கலர் கயிறை இழுக்க ஆரம்பிக்கும் போது பலூன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்குது. கீழே போன உடனே அந்த காற்றோட திசை பார்த்தீங்கன்னா மலையை ஒட்டி சைடாக போக ஆரம்பிக்குது. கரெக்டாக அதே மாதிரியே அந்த பலூனும் மலையை ஒட்டி சைடாக அந்த மலையை ஒட்டி தாண்டி போயிடுங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த பலூன்ல உள்ள டெக்னிக்ஸை இந்த காற்றோட்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூலியா பொண்ணு இறந்ததை பார்த்துக்கிட்டே இவங்களால இருக்க முடியல. அந்த பொண்ணுங்க மேல கோட்டை போட்டுட்டு இதாட்டம் எதுக்குடா அவளை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பஞ்சாயத்தை எடுக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் இதாட்டம் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாதுகாப்புக்காக தான் நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இவன் நம்மளை பிளாக் பெயிண்ட் பண்ணி தான் காசு வாங்கலான்னு பார்த்தா, பட் ஏன்னா அவன் ரொம்ப கெட்டவன், இவ தான் இறந்துட்டாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு கிட்ட வருவா பாருங்க. பட் ஏன்னா அந்த தீ பிடிச்சதுல கீழே உள்ள பலகை எரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதுல ஒரு ஓட்டை உண்டாகி அவ அது வழியா கீழே உழுவா பாருங்க. பட் ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல அந்த பலகையை பிடிச்சிருவான். பட் ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தகச்சு போய் நிற்பான் பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இவன் என்னடா இப்படி நிற்கிறானே சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது அவன் அந்த பயந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகிட்டான் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் என்னை காப்பாற்றலாம் சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது தான் அவன் டக்குன்னு உடையாடுறான். அப்படியே வந்து கீழே பிடிக்க போகும்போது அவளால பிடிக்க முடியல நம்ம ஹீரோயினை கையை விட. பட் ஏன்னா அதே நேரத்தில் இங்கே கீழே ஒரு ரோப்பு போட்டிருப்பாங்க. அந்த ரோப்பை நம்ம ஹீரோயின் கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ரோப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிக்கிறா. ஒரு வழியாக நம்ம ஹீரோயினை மேலே இழுத்து போடும் போது இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னடா நீ என்னை காப்பாற்ற மாட்டேன்னு நினச்சா, ஒரு நிமிஷம் நீ ஸ்டென்னா இன்னியடா, என் மேலே உனக்கு பாசமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படிலாம் இல்லம்மா, நீ கீழே வந்ததை பார்த்து நான் பயந்துட்டேன், ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டெக் ஆகிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல, அதனால தான் அப்படி நின்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பலூனை திருப்பிட்டு ஹீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பலூனும் ஹைட்டாக போக ஆரம்பிக்குது கரெக்டான ஹைட்டில். பட் ஏன்னா அதே நேரத்தில் அந்த பலூன் கொஞ்சம் கொஞ்சமாக கிழியவும் ஆரம்பிக்குது அந்த கேப்பில் இருந்த இடத்துல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பலூன் எந்த சைடு போகுதுன்னா இந்த மழை பெய்யுற இடத்த அந்த மேகத்துக்கிட்ட போக ஆரம்பிக்குது. செம மழை அடின்னு அடிக்குது. அந்த பலூன் கிழிஞ்ச பலூன் ரொம்ப கிழிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தவங்க ரெண்டு பேரும் இந்த பலூன் இப்படியே போச்சுன்னா ஒரே அடியாக நம்ம மேலே போயிடுவோம், இந்த பலூன் எப்படியாச்சும் இழுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோன்னா ஹீரோவோட உதவியோட மேலே ஏற ஆரம்பிக்கிறா. கரெக்டாக அந்த கிழிஞ்ச ஒரு பகுதி தொங்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதை பிடிச்சி அந்த துணியோட பிடிச்சி கட்டி இழுத்து கீழே பிடிச்சி கட்டின உடனே அந்த பலூன் பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. சரி சொல்லிட்டு அந்த மலையை தாண்டி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அந்த மழை மேகங்களும் கடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் சுள்ளுன்னு அடிக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா சமமான இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி ஓகே நம்ம பலூனை கீழே இறக்க போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஜூலியாவோட பொண்ணோட ஃபோனு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த ஃபோனை அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத மாதிரி கீழே தள்ளுவான் பாருங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவளோட ஃபோன் எங்கன்னு சொல்லிட்டு தான் தேடிக்கிட்டு கிடப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ மேலே சந்தேகம் வந்திருக்குங்க, அந்த பொண்ணை இவன் கொலை பண்ணான்ல, எதுக்கு இவன் அந்த பொண்ணை தேவையில்லாமல் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோனை தேடுவான். பட் ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேக்கு போக்கா அந்த ஃபோனை கீழே தள்ளி விட்டுருவாங்க அந்த ஓட்டை வழியாக. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் சரி ஓகே அந்த ஃபோனு தான் இப்போ இல்லை, உன் ஃபோனை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை வாங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோ விவரம் வயிறாக என்ன பண்ணியிருப்பான்னா அந்த பொண்ணை அனுப்பின மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் தெளிவான ஆளு போல இருக்குங்க. டெலிட்டட் மெசேஜ் உள்ளே போனால் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கிறதுலாம் இருக்கும், அது கீழே ஒரு வீடியோவை அனுப்பியிருப்பாங்க. பட் ஏன்னா இதை நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டான், பார்த்துருக்க மாட்டான். அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி அதை பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட அன்னைக்கு பாரில் அன்னைக்கு நைட்டு 1 மணி நேரம் இருந்திருக்கான். அதை அந்த ஜூலியா பொண்ணு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினால ஒன்றுமே சொல்ல முடியல. புருஷன்காரனை மட்டும் செம திட்டுறான். பட் ஏன்னா இவனும் ஸ்டார்டிங்கில் நல்ல முறையான அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பான். பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் இவன் கோபம் உச்சம் அடைஞ்சு ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன்டி, உனக்கு என்ன அடி, உன்கிட்ட காசு பணம் ஒன்றுமே கிடையாது, பட் ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரன், காசுக்கு தானே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வல்கராக பேச ஆரம்பிக்கும் போது இதை கேட்டால் நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சிரும். ஒரு கட்டத்தில் சண்டை முட்டி போக ஆரம்பிக்க இவன் நம்ம ஹீரோயின் அடிக்க வரான் பாருங்க. கீழே இருந்த வாட்டையை கவனிக்கல போல இருக்குங்க. தலைவன் அதுக்குள்ளே கீழே விழ அவன் அந்த கயிறை பிடிச்சிருவான். பட் ஏன்னா அவன் கத்துவான் என்னை காப்பாற்று, எப்படியாச்சும் என்னை காப்பாற்று, உனக்கு எவ்வளோ காசு வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா நம்ம ஹீரோயினும் கண்டுக்கவே மாட்டேங்க. அவள் போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்துப்பா. நீ எனக்கு தயங்குனல்லடா, நான் உனக்கு கண்டிக்கவே மாட்டேடா, என்கிட்டே தப்பாக நடந்துக்கிட்ட, அந்த பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்திருக்க, நான் அவனை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மூலையில் போய் உட்கார. பட் அவனை கத்துன்னு கத்துறான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறான். எப்படி ஹெல்ப் பண்ணுறான் தெரியுமா, அந்த ஜூலியா பொண்ணோட உடம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே மேலேருந்து தள்ளுவா பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிப்பான். பட் ஏன்னா நம்ம ஹீரோயினை இதுக்கெல்லாம் கவலையே பண்ண மாட்டான். நீ இதுக்கப்புறம் நீ ஹீரோவே கிடையாதுடா, நீ வில்லன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூலியா பொண்ணோட உடம்பு கீழே தள்ளி விட, அந்த உடம்பு இவன் மேலே பட இவன் கையை விட மேலேருந்து இவங்க 2 பேர் உடம்பு கீழே விழுந்து சதறிஞ்சு சாவுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த பலூன கண்ட்ரோல் பண்ணி சமவெளி பகுதி வந்துருச்சுல்ல, அந்த இடத்துல கீழ விழ, ஒரு கட்டத்தில அந்த பலூனு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல தப்பிச்சு போறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சுச்சுங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஐ லவ் யூ ஆல். நீங்களும் நல்லா இருங்க. மத்தவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க.